அந்த படம் பத்திரிகையாளர் காட்சி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். உண்மையாகவே இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அப்போ எனக்கு நிறையா கேள்விகள் இருந்தது. ஏன்னா நானும் ஒரு பெண்ணுக்கு தகப்பன், ஒரு பையனும் இருக்கான். இது வந்து இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயந்தேன். இது வந்து ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்டேன் நான். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினிப் மாதிரி அப்பா தான் நான். ஆனால் இவங்க கூட கதையில் வந்து கடைசியில் அப்பா தான் காரணம், அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னோ இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு. அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர். அவர் வந்து உண்மையாகவே பாராட்டணும். அதே மாதிரி தனஞ்சயன் சார் வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாமல் இருக்காது. இந்த படம் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிச்சு. அதேமாதிரி இந்த 2 பெண்கள், அதை விட அந்த தியாகியாக நடிச்சிருந்தார் ஹீரோ. உண்மையாக இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது. நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவார். அந்த கேரக்டர் தான் நம்மளில் பல ஆண்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 75% மேல் சாவனிசம் உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம். இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தது உண்மையாகவே டைரக்டர் பயங்கர விஷயாதி. ரொம்ப இயல்பாக, அதாவது இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக காதல் என்பது பொது உடைமை படத்தை எடுத்திருக்கிறாரு. அதுக்காக அவரை பாராட்டணும். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கிற காட்சிகளில் கிளைமாக்ஸில் மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க ஒரு லிப்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தது. இதை தான் கமல் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனில் நீ போகும் பாதையில் அந்த பாட்டில் வரும், சில ஆண்களை விட மாட்டேன், சில பெண்களை விட மாட்டேன்னு சொன்னாரோன்னெலாம் எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி காலச்சூழல் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருந்தது. உண்மையாகவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல. நிஜமாகவே எனக்கு இந்த கருத்தில் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நானும் ஹாஸ்டல்லலாம் இருந்திருக்கேன், இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கேன். நான் அன்றைக்கி கேள்வியில் கூட இதையும் சொன்னேன் நான், இந்த ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம். ஆனால் இது வந்து இப்படி இருக்குது உலகத்துலங்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டிருக்காங்க. முடிஞ்சால் எல்லோரும் காதல் என்பது பொது உடைமையை பார்த்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை, உங்கள் பொண்ணோ பையனோ வேறு காதல் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உண்மையாக ரோகிணியிலேருந்து வினித்லேருந்து எல்லாருமே அந்த நடிகர் எல்லாருமே, இது வந்து புதுமுகம் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். பிரமாதமான படம். மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அருமையான ஒரு படம். தேங்க்யூ. இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம மலையாளத்தில் பார்த்துருப்போம், ஹாலிவுட்டில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். தமிழில் இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு உயரத்துக்கு, இதுதான் உண்மையாக ஜாதியை கட்டிக்கிட்டு அழுவுறதை விட இன்றைக்கி என்ன நடக்குது, அன்றைக்கி நீங்கள் அடிச்சிங்க வெட்டினீங்கன்னு எடுக்கிற படங்களை காட்டிலும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும். நிச்சயமாக கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறோம். ஆமாம், அதுதான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் 2 கலர் தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காமல். நானும் கொஞ்சம் ஓவியமும் தெரியும், அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குள்ளார இருந்து தான் எல்லா கலருமே பிறக்குது இல்லையா. ஸோ அந்த கலருங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காலச்சூழல் அப்படி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வீட்டிலேருந்து கூட இப்படி ஏதாவது ஒன்று வரலாம். அப்போ இந்த மாதிரி படங்கள் நமக்கு தைரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். கார்த்திக் ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. இப்போ நான் என்ன பேசுறேனே தெரியல. நீங்கள் பேசு சார். பேராண்மை மிக்க படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பேராண்மை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கான சொல் மட்டும் அல்ல. பேராண்மை மிக்க இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கானது மட்டுமே அல்ல, எல்லோருக்குமானது ஒரு விஷயம். இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். படக்குழுவினருக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா அது அரசியல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆர்டிகிள் 377 ஒன்று இருந்தது. என்னன்னா, ஓரினை சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்தியாவில். 2018 தான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் ஓரினை சேர்க்கைங்கிறது தவறு அல்ல, அது அவங்களுடைய இயல்பு, ஒரு வேணுனே பண்ணுறது கிடையாது, அவங்க இயல்புங்கிறத ஏற்றுக்குச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள். அது மட்டும் இல்லை, பல கட்சிகள் இந்த மாதிரியானது. அதனால் இந்த படக்குழுவினர் வந்து என்ன செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு காமிச்சிங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, மகிழ்ச்சி. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள், தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து தைரியமாக இருக்காங்கன்னா காரணம் வந்து அரசியல் கட்சிகள் இல்லை, நீதிமன்றம் தான். இந்த அரசியல் கட்சிகள் எதிராக இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நீதிபதியாக கொலீஜியம் நியமித்த ஒரு சூழலில் அவரை வந்து நியமிக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு.
ஸோ இந்த சூழலை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க, இந்த திரைப்படம் மூலமாக பண்ணியிருக்கிறீங்க. இதை வந்து சரியான இதில் கொண்டு போகணுன்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்கள் அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலாக போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன். அதில் அப்புறம் இன்னொரு என்னன்னா, இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி சார். இதை அடுத்த ஒரு படமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏற்றுக்கிச்ச சட்டம், அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான தடை இன்றைக்கும் இருக்குது. சில நாடுகளில் இப்போ நேபாளம் முதற்கொண்டு அதை நீக்கியிருக்கிறாங்க. இது ஆசியாவில் 3 நாள், இந்தியாவில் திருமணம் பண்ணுற தடை. அதனால் என்னென்னா, அவங்க சேர்ந்து வாழ ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு குடி போகிறதோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அறை போட்டு தங்குறதோ, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. இது சம்பந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்குறேன் இப்போயே. ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் நல்லா இருக்குது. ஒரு ஆவணப்படம் மாதிரி. அதாவது தன்பாலின ஈர்ப்பாளரை பற்றி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்லிட்டார். அதில் எந்த கேள்வியும் அதில் மிச்சம் இல்லை. என்னுடைய குழந்தை 12 வயது பெண் குழந்தை இருக்குது. நான் அதையும் அழைச்சிட்டு தான் தேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன் இந்த திரைப்படத்தை. வந்து இதில் ஒரு நினைவு சொல்ல, என்னுடைய நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். என்னன்னா, அதில் வந்து கடலில் மோதிரத்தை போட்டுருவா ஹீரோயினை. அந்த படகுல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான். அப்போ அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட தவறாக தெரியாது. ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா, நீங்கள் எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம். அதில் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு முத்த காட்சியாக இருக்கட்டும், அந்த முதலிரவில் நடக்கக்கூடிய பாலுறவு வன்முறையாகட்டும், எதுலேயுமே நம்ம முகந்திருப்ப வைக்கல. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அதை இன்னும் சொல்லப்போன அந்த தயாரிப்பாளர், அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்த நமது தனஞ்சயன் அவர்கள், எல்லோருக்கும் நன்றி. அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னென்னா, இதில் நீங்கள் அடுத்த படத்துலையாவது என்ன செய்யணும்னா, தைரியமாக மதங்களை சொல்லணும். ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா, பைபிள்லேயோ குரான்லேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்பங்கிறனால மைல்டாக வச்சுருக்கோம். அடுத்த இதில் நீங்கள், ஏன்னா நீங்கள் மதத்தை போட்டு அடிக்கலை அப்படின்னா எதுவும் மாறாது. இன்றைக்கி சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்தது தான். அதனால் நீங்கள் அடுத்த படத்தில் இன்னும் வீரியமாக பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. யாரு சார்? பைல்வான் சார் வாங்க. ஒரே செகண்ட். பைல்வான் சார் நிற்கிறாரு, அதுவே பெரிய ஷோ. வாங்க. யார் சொல்லு. ஏன் பார்க்கணுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். தேங்க்யூ சார். இதில் பேசுனவங்க சரியாக படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஏன் தன்பாலின சேர்க்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த படத்தில் நான் ஏன் தன்பாலின சேர்க்கையாளராக மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு இந்த படத்தில் கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல இல்லையா? இல்லை நான் சொல்கிறது படத்தில் கதாநாயகி சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மாக்கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மாக்கிட்ட இருந்து அந்த பாசம் கிடைத்திருக்குமே, ஆனால் இவள் நிச்சயமாக தன்பாலின சேர்க்கையாளர் ஆகியிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்லை. எப்படி இல்லை? நீங்கள் கதாநாயகி சொல்கிறாள், அது கருத்து கதையில் இப்படி சொல்லலையா? சொல்லலை சார். என்ன இப்படி சொல்லுங்க? இல்லை அதில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படி தான், அது வந்து எனக்கு வெளியே சொல்ல முடியல. அதனால் இந்த பொம்மையை நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாமல் போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், பொண்ணு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காளேன்னு. அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்லை தெரிஞ்சிருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க, அந்த அம்மா பொது உடைமை, தண்ணி அடிக்கிறா, கிளப்புக்கு போகிறான்னு சொல்லிட்டீங்க. அதனால் அந்த அம்மாகிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சார்? சொல்லுங்க. ஆமான்னு சொல். இல்ல ஆமா இல்லைன்னா சொல்ல முடியாது சார். இது வந்து கதை, இது அப்படியும் இருக்கலாம் இப்படியும் கதைன்னு சொல்லுங்க, அது வரை ஒத்துக்கிறேன். இல்ல சொல்றத கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்ஷுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரியற ஒரு அறிவா இருக்கு எனக்கு. அதை பத்தி நீ டீடைலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்கேயுமே நான் படிக்கல, தெரிஞ்சுக்கல. பாசம் கிடைக்கலன்றதுனால
செக்ஷுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது. இன்னொன்று என்ன எக்ஸ்பிளைன் தெரியுமா, பண்ணீங்கன்னா நாம ஈடு நல்லா இருக்கும். நாம வல்லரசு நாடு நினைக்கிற அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்தே திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான் கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு நான் எங்க அதை உலக நாடு ஒத்துக்கா இல்லையா? இந்தியாவில் அலௌடு, இந்தியாவில் அலௌடு. அந்த பேச்செல்லாம் கிடையாது. நான் சொன்னது உண்டா இல்லையா? இந்தியால allowed. 3 ஜெண்டர் இருக்குங்க. 3 ஜெண்டர் இருக்கு. இந்தியாவில் இருக்கு. இந்தியால இருக்கு. இந்தியாவில் 3 ஜெண்டர் இருக்கு. நம்ம இங்க தான் இருந்து ஆனா அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க படத்துல. திருநங்கைன்னு சொல்லல. இல்ல திருநங்கையாவும் காட்டல அவங்க. திருநம்பி. இல்ல அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. சரி சரி. இல்ல இல்ல, ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களா மாற முடியாது. நன்றி நன்றி. ஓகே வாங்க சார். கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும். நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் மட்டும் பார்க்காம அதுல வர விமர்சனங்களை ஏத்துக்கணும் நம்ம. வணக்கம். எனக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. இது செகண்ட் டைம் பார்த்துட்டுருக்குறேன். நான் படம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மாலினி ஜீவரத்னம்ன்ட்டு ஒரு கண்டென்ட் அட்வைசர், ஷீ இஸ் எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட். அவங்கக்கிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் டைட்டிலில் வருது. நான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தேன். அந்த 5 கேரக்டர் ரொம்ப 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 நல்லா இருக்கு. 5 கேரக்டர். இவன் டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ன்ட்டு பிகினிங்கில் காட்டுறாரு. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சிக்க முடியல. அவள் ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கா தவிர அவள் பிரெயின் யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட், ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அது மாதிரி இந்த 5 கேரக்டரும் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது, ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, சாங்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல, இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட். இப்போது நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனால் ஆர் தே ஹோமோசெக்சுவல்ஸ்ன்னு கேட்டேன். நோ தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பொண்ணு ஒரு ஆணு தனியாக போயிட்டு இருந்தால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இந்த கான்செப்ட், இந்த ஃபீலிங் இப்போது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஒரு 20 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ் தான் இந்த 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 கான்செப்ட் வந்துட்டுருக்கு. பட் இதை மீறி என்ன கொஸ்டின் வருதுன்ட்டு ஒரு சாங்கில் ஒரு லைன் வந்துடும், மாங்கல்யம் தந்து நானேன்னுட்டு. அது மேரேஜில் பாடுற சாங்கு. அது டைரக்டரு கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது நமக்கு விஷுவலாக ஒரு 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணது, டெம்பிளில் பண்ணாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. அது படத்தில் இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப டீப்பான படம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி 2 பெண்ணுகள் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இருக்காரு, மெட்ராஸில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டிலில் நீங்கள் காட்டிருக்கலாம். ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். அந்த பொண்ணு கேட்குறான், சர்வெண்ட்டாக கேட்குறான், நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் இதெல்லாம் நமக்கெல்லாம் வர டவுட்டு, நீ வந்து பாரு அப்படி கேட்குறான். இது லவ்லி ஃபிலிம், லவ்லி ஸ்கிரிப்ட். மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கடைசி சீன் கோவப்படாதுங்க. அந்த கடைசி சீனில் அந்த பொம்மை விழுது இல்லையா, நான் என்ன நினச்சேன், அவருக்கு அன்றைக்கி கூட சொன்னேன், அவள் உட்காந்து போயிட்டு இவள் சைல்டுஹுட் மெமரிஸ் அவள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பாள். இல்லை வீடியோவில் இவள் 6 மாத குழந்தை, 10 மாத குழந்தை, 2 வயசு குழந்தை, அப்படி பார்த்து கண்ணில் தண்ணி வந்துட்டு என்னன்னா கூட என் குழந்தை அப்படி இவளை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு தான் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம். தயவுசெய்து எல்லாம் பாருங்கள், நல்லா ஓடட்டும். தேங்க்யூ சார். வாங்க சார். யார் வா பேசுங்க பாலா. உங்களுக்கு பேசுகிறோம் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆன் பாப்புலர் டிமாண்ட் பாலா. இல்லை இப்போ தான் பார்த்தேன், படம் பார்த்தேன். டேரக்டர் சார் டேரக்டர் வந்துருங்க. அவர் பயந்துட்டாரு, என்னடா இது. இல்லை டேரக்டர் சாருக்கு இல்லை இது கேட்கல பாலா. தைரியமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம இதில் இண்டஸ்ட்ரியில் வந்து போடுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. இது வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா வடநாடு, அது பாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸாக போயிட்டாங்க. இது நிறைய படம் வந்திருக்கு, நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த மூவிலாம். ஸோ அது நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த பொண்ணு நிஜமல்ல, அவங்க வந்து நடிகைன்றதை இதில் நிரூபிச்சிருக்காங்க. படத்துக்கு வேரியேஷன் காமிக்குது. அதே போல் நந்தும் நல்லா பண்ணியிருக்காங்க.
இதில் வந்து இன்னொன்று என்னென்னா அந்த வேலைக்காரி தீபா அக்கா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, 2 பேர் எப்படிம்மா குழந்தைன்னு கேட்பாங்க. உண்மையாலுமே இன்றைக்கி கல்யாணம் பண்ணவங்க நம்ம திரையுலகத்துலேயே நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க. அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அனாதாசிரமத்தில் வளருது. ஸோ அதை தத்தெடுக்க மாட்றாங்க யாரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுன்னா அதை போகலாம். நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்றைக்கி வந்து பிறக்க மாட்டுது. அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த செலவை ஒரு குழந்தைய தத்தெடுத்தால் அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம். அந்த குழந்தை மூலமா ஒரு பெரிய அளவுக்கு ஜென்ரேஷன் திரும்ப ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம். அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை வந்து தனஞ்சயன் சார் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி பண்ணுறாரு தெரில. அவ்வளோ போல்டாக இறங்கியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் அந்த இல்லை இங்கே நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு. இல்லை நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தையே பிறக்காமல் இருக்காங்கல்ல. குழந்தை பிறக்காமல் இருந்து 2 பேர் கடைசி வரையும் ஒன்றா இருக்கிறாங்க, லவ்வாக இருக்கிறாங்க. பட் அனாதாசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபோன் மூலிமா நம்ம கேட்குறாங்க. அதானே அப்போ முதியோர் எல்லாம் இருக்கணுன்றீங்களா? நீ சொல்கிறது அதானே. இப்போ முதியோர் இருக்கணும், முதியோர் இருக்கணுமா? இப்போ உங்கள் அம்மா அப்பா எடுத்துன்னு போய் விடுவீங்களா? இப்போ உங்கள் அம்மா அப்பா எடுத்துன்னு போய் விடுவீங்களா? குழந்தைங்க அங்கே அனாதை எவ்வளோ குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ குழந்தைங்க ஆசிரமத்தில் வளருதுன்னு தெரியுமா? எப்படி வளருதுன்னு தெரியுமா? அங்கே எவ்வளோ ஹராஸ்மெண்ட் ஆகுது தெரியுமா? இல்லை நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். பட் ஆனால் நிறைய குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்கள வந்து கொஞ்சம் தத்தெடுக்கலாம் அப்படின்றது. பட் ஆனால் கதை வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய படம் வந்திருக்கு. தமிழில் கூட சமீபத்தில் வந்தது ஒரு படம். அந்த படத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் டீட்டெயில் காட்டியிருக்காங்க. டைலாக் வாய்ஸ் அதை அப்பா அம்மா எப்படி புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு சீனில் வந்து ரோகிணி மேடம் வந்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா என் பொண்ணு அப்படின்னோடனே உள்ளே போயிட்டு அவங்க சரக்கு அடிப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற, அதுவும் படித்த ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க டக்குன்னு அவங்களுடைய மூடு எப்படி மாறும்னு தெரியும்ல. அவங்க டென்ஷனுக்கு எந்த எல்லைக்கு போவாங்கன்றது அதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வெளிப்படுத்த முடியல அப்படின்றது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு கலேஷ் அவர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லவ் பண்ணேன், ஆனால் அவங்க லவ் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் அழகாக காமிச்சிருந்தாங்க. படம் வயசு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கும். இதே நம்ம ரஞ்சித் அந்தமாதிரி எடுத்திருந்தால் என்னென்ன கேட்டிருப்போன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அவரும் எடுத்திருந்தார். அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தோம். பட் ஆனால் இந்தமாதிரி படங்கள் வரும்போது இன்றைக்கி நிறைய தெரியும். வானவில் சொல்லிவிட்டு பெசன் நகர்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. திருநங்கை தான் தெரியும், திருநம்பி யாருக்குமே தெரியாது. திருநம்பின்றவங்க பெண்கள் தான், அவங்க ஆணாக மாறி இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க. இது யாருக்கும் தெரியாது. இங்கே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க திருநம்பின்னு சொல்லிட்டு, திருநங்கைன்னு சொல்லிட்டு கலைஞர் தான் இது பண்ணது அந்த நேமியை. நம்ம பாலினத்துக்கு வந்து கொச்சையாக ஒரு பேர் வச்சுலாம் கூப்பிட்ருக்கோம். பட் அதை மாற்றிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரியுது. பாலிவுட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்துட்டுருக்குது. ஸோ இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறதோடு நீங்கள் சொல்லுங்கள். இவன் என்னடா பெரிய ஆளுன்ற மாதிரி இல்லை. பட் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். தேங்க்யூ பாலா. தேங்க்யூ பாலா. ஊடக நண்பர்கள் அனைக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். நாங்கள் ஆசைப்பட்டது காரணமே நாங்கள் சொல்கிறதுக்காக இங்கே உட்காரல. ஏன்னா எல்லாருமே இல்லைப்பா, நாங்கள் சொல்கிறத விட இதை படத்தை பார்த்து வந்த ஊடக நண்பர்கள் பேசும்போது தான் அது உண்மையிலே நல்லாயிருக்கும். நாங்களே எங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது, எங்கள் படத்தை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. கார்த்திக் ரொம்ப நன்றி. நான் ஒரு சம்மரியே பண்ணிட்டீங்க கார்த்திக். ரொம்ப அழகாக ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டிங்க. நாங்கள் எதுவுமே பேச வேணான்னு பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சோம சார் ரொம்ப அழகாக வந்து அழகாக பேசினார். பாலா ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. ஊடக நண்பர்கள் பேசும்போது தான் அவங்க வீடியோவில் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர், பட் நிறைய பேர் பேசுறதில்ல. அவங்க பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். காதல் என்பது பொது உடைமை ஒரு போல்டு அட்டெம்ப்ட் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கதை. போல்டுனா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொமான்ஸ் காமிச்சு, இல்லை எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்கிறது செக்ஷுவாலிட்டியை காமிச்சு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. உணர்வுபூர்வமான காதல் கதைனா தன் பாலினர் ஈர்ப்பை பற்றி, அந்த காதலை பற்றி ஒரு அழகான ஒரு காவியமாக ஜெயபிரகாஷ் எடுத்திருக்காரு. இதை வந்து மேன்கின் ஃபிலிம்ஸ் ஜியோ பேபி சார் டேட்டட் இன் கிச்சன் படமெல்லாம் எடுத்தவர். காத்தல் அப்படின்னு மம்முட்டி சார் நடித்த படம். எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க? காத்தல் அப்படின்ற படத்தில் மம்முட்டி சாரே நடித்தார். அதில் வந்து அவர் தன் பாலின ஈர்ப்பாளராக இருப்பார். அதை வந்து கேவாக சொல்லுவாங்க. அதை ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் ஜியோ பேபி வந்து ரொம்ப போல்டாக மலையாளத்தில் எடுத்தார். காத்தல் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக படமாக அமைஞ்சுது மலையாளத்தில் லாஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வரலன்னு நம்மளாம் நிறைய பேசிகிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் மலையாள சினிமாவில் ரொம்ப அட்வான்ஸாக எடுக்கிறாங்க, புதுமையாக படம் எடுக்கிறாங்க, தமிழில் யாருமே எடுக்கிறது இல்லைன்னு வரும்போது இந்த படத்தை ஜியோ பேபி அவர்களும் மேன்கின் சினிமாஸ்
ஜொமோன் எவ்ரிபடி அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு 1 இயராக ரொம்ப அவங்க வந்து எப்படியாவது இது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், மெயின் ஸ்ட்ரீம் படமாக மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க பிரச்சனை வரும்போது நான் இந்த படத்தை 1 இயர் முன்னாடியே கேட்டேன், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி என் கையில் இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஊடக நண்பர்கள்லாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது உண்மையிலே சரியான ஒரு டிசிஷன் தான் நம்ம எடுத்தோம். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரது ஒரு சரியான முடிவாக நான் பார்க்குறேன். அதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி. மக்கள் இந்த மாதிரி படைப்புகளை தமிழ் சினிமாவில் நீங்கள் வரவேற்றதான் புதுமையான முயற்சிகள் வரும். இல்லைனா நீங்கள் மலையாள சினிமா ஓடிடியில் டப்பிங்லையோ இல்லை சப்டைட்டிலோட தான் பார்க்கணும். தமிழ் சினிமா வளரணும், அடுத்த கட்டம் போகணும். புதுமையான படைப்புகள் மீண்டும் பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களாம் வரணும்னா மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை திரையரங்கில் போய் பார்க்கணும். அதுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாக இருக்கணும். இப்போது இந்த படம் பார்த்து வந்த உடனே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடினதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு படைப்பை தான் நம்ம கொண்டு வந்திருக்குன்னு அதுக்கு ஜெயபிரகாஷ்க்கும் கலேஷ், லிஜோமோல், அனுஷா இங்கே வந்திருக்காங்க, அனுஷா, ஸ்ரீ சரவணன், டேனி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க அவ்வளோ பிரமாதமாக உழைச்சாங்க. வினீத் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ரோஹிணி மேம் பற்றி சொல்லவே வேணாம். ஷி வாஸ் ஆல் அவுட் சப்போர்ட்டிங் த ஃபிலிம். எல்லோருமே அவங்க வந்து ஒரு டோட்டலான ஒரு எஃபர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்களாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த எஃபர்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாக அங்கீகாரமாக பார்க்குறோம். இந்த படத்துக்கு இன்னும் பல அங்கீகாரங்கள் வர எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றிகள். உங்களுடைய இந்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஜெயபிரகாஷ் பேசுவார். எல்லாமே சார் பேசி முடிச்சிட்டாரு. முன்னாடி வந்த சாரோட பேர் நம்ம கார்த்திக் சார் பேசிட்டாங்க. அப்புறமா பேர் தான் ஐயா அவர் பேசுனது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆக்சுவலி அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஆன்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேறு ஆக்சுவலி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் எனக்கு பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சார் சொல்லிட்டாங்க, ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ படத்தில் சொல்லிட்டேன். இனி நீங்கள் என்ன கேட்குறதா இருந்தால் கேளுங்க. என்னங்க 1 இயர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவள் வந்து இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கா. அதனால தான் இந்த டாலோட கதையை சொல்கிறா. இது வந்து இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்தில் மாற போகிறது இல்லை. நான் பிறந்ததே இப்படி தான், இவ்வளோ வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு நண்டு பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது, நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்போ தான் எனக்கு வந்து திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகினேன். இனிமேல் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தம் அவங்க செய்கிற அந்த காட்சி வைக்கிறதுக்கு காரணம் தான். வேறு எனக்கு எந்த வழியுமே தெரியல உங்களை அது புரிய வைக்க அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறாங்க. சொல்யூஷன் கிடையாது சார், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். டிஸ்கஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், புரிதலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. எதுவுமே எப்பவுமே வந்து தீர்வாயிடாது. இந்த படம் வந்து இன்னொரு படத்துக்கான தொடக்கம். ஆக்சுவலாக இப்போ வந்து அப்பா அம்மா ஒரு டைம் கேட்குறாங்க சார். ஆமாம், எல்லாருமே வந்து இப்போ வந்து அதே வந்து ஒரு லேடியாக இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்க. இப்போ அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த ஆமாம் கேட்குறாங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த டைம் கூட கொடுக்க மாட்டீங்க? இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, கவுன்சிலிங் போகலான்றாங்க. ஆமாம், கவுன்சிலிங் போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வார்த்தை, எங்களுக்கும் புரிதல் கிடைக்கும் உனக்கும் புரிதல் கிடைக்கும்ன்றாங்க. அப்போ கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அடமெண்ட்டாக இருக்கிறாங்களே. எப்படி மாறின ஒரு அடமெண்ட் ஆகிடுவாங்களா? இல்லை அப்படி கிடையாது. இதில் ஏன் அது அடமென்சி கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க வேணால் கவுன்சிலிங் போகலாம், இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது நீங்கள் இருக்கீங்க இதே தான் சரி. நாங்கள் என்ன கேட்குறோன்னா இல்லை அப்பா அம்மாவுக்கு அன்றைக்கி தான் தெரியுது, அது கரெக்டு அவங்க கேட்குறாங்க. கரெக்டு, அவங்க கவுன்சிலிங் போகலாம். இவங்கள கவுன்சிலிங் போகணுன்னு கேட்குறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேறு கண்டிஷனை வச்சுறாரு, ஒரு வருஷம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அவர் வந்து இவங்களை மேனிப்புலேட் தான் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளையாக அவங்க சொல்கிறாங்க சினிமா தரமாக இருக்குது, இதனால் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். இவ்வளோ நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேல் என்னால் முடியாது, அவனால் முடியல, அவ்வளோதான். அந்த அந்த என்ன சொல்கிறீங்க, அந்த பிடிவாதம் ஏன்னா அது காதல்னால வருது. காதலிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பிடிவாதம் இருக்கும். எஸ் எஸ் இல்லாமல் இல்லை. நான் சினிமா துறை ஓகே, இந்த ஸ்டோரி இது வந்து நம்ம படமாக காமிக்கிறோம், இது வந்து இது இருக்காது. பட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிஜமாக எங்கேருந்து யாராவது ரெண்டு பேரை பார்த்தீங்களா? இல்லை வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்களா? இல்லை வீட்டில் இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஓகே, நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி கேட்டது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் ஏன் இந்த கதையை பண்ணலாம். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுங்க. இன்றைக்கி என் பையன் இருக்கான், பையனில் பொண்ணு யாருக்காவது இப்படி நடந்திருந்தால் 100% இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் 100%. ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, என்னோடய உலகம் வேறு. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதோ, இல்லை ஆணவ கொலை பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை என்ன சொல்கிறது, அவங்க வந்து வக்கரமான ஒரு அவங்களே நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் சீப்பாக பார்க்குறதோ கிடையாது.
புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் அன்பு, காதல், மனிதம் எல்லாமே ஆரம்பிக்குது. எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, மற்றவன் சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போவே எல்லாமே நின்றுடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பித்தேன். தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது. இதை எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நான் இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னீங்க, நல்லா கேட்டுங்க. பிரஸ் மீட்ல ஒன்று சொன்னீங்க, இது மாதிரி ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பார்ல இருந்து ஆரம்பிச்சேன். நீங்க பார்டர் பார் ஆமாம் ஆமாம் கரெக்ட் கரெக்ட். அன்றைக்கி நான் சொன்னேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணல. ஏன் சொன்னீங்க சரிங்களா? இது மாதிரி ஸ்டோரிலாம் பார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை கட்டாயமா இல்லை அப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க கடை என்னங்க? கடை மூடுறாங்களா? பாலா சிலர் கடை மூடுறாங்கன்றாரு. இல்லை டெஃபினட்டாக அப்படி கிடையாதுங்க. இந்த கதை அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்தது, அதனால நான் அது சொன்னேன். அது உண்மையாக நடந்தது. சார் போல்டாக இந்த கிளைமாக்ஸை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. கொஞ்சம் சமூகத்தில் விழிப்புணர்வு நானே கூட சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கதையை இப்படி கூட இவரே 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்காக அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ண விட்டுறலாம்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? ஏன் கேட்குறீங்க? அநியாயம் பாருங்க, சொல்லணும்னு தோணுச்சு. பாவம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தியாகியா இருக்காரு. அவரே 2 பேரையும் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேரும் ஒன்றா அது வேற ஒரு கதையாக இருக்கும். பார்ட் 2 காதல் பொதுவுடைமை பார்ட் 2. சார் எதை கேட்குறேன்? சார் கேட்குறேன். இருங்க உங்களுக்கு டைம் ஆகுது சொன்னீங்க பாருக்கு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஓடி வருவாங்க கடற்கரையில. அனுஷாவும் லிஜோ மட்டும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்க மாட்டாங்க. மத்த பெண்கள் ஆமா. சோ இன்னும் சமூகத்துல அப்படிலாம் சில பேர் மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா நிறைய பேர். ஆமா அதுதான். அது ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஷார்ட்டா இந்த 2 பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க மீதி பேர்லாம் மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சமுதாயத்தில் இன்னும் வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்கன்றதான் கதை. இந்த மாதிரி உள்ள பசங்களை வந்து பேரண்ட்ஸ் ஏற்றுக்கணும்னு நினச்சா கூட அவங்க பயப்படுற ஒரே விஷயம் சுற்றி உள்ள சமூகம் என்ன சொல்லணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம பிள்ளை நம்ம பெற்று வளர்த்துட்டோம், நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றதான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீ என்ன சொல்ல வரீங்க? அன்பு தாங்க அதோட பெருசு. நீங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே அன்பு அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக மற்றவங்க சொல்கிறது பெருசாக படாது. அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு தான். குழந்தை மேலே நம்ம வைக்கிற அன்பு அடுத்தவங்க பேசுகிற வார்த்தை சார் எடுத்து சார் நம்மளை. இல்லை அதுதான் சார் சொல்கிறேன் நான். அந்த அன்பு வந்து நிஜமாகவே ரொம்ப பெருசாகவும் உண்மையாகவும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் அதை பேசினானா உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வந்து அவங்கள பார்த்து பேச முடியும். உங்களால் நெஞ்ச நிமிர்த்தி நிற்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். யா ஒரே நிமிஷம் இருங்க சார். இல்லை இந்த விஷயத்தில் சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் சார். என்னுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு மிக க்ளோஸ் நண்பர் அவர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம், அதாவது வந்துட்டுருக்கோம். நேற்று எனக்கு அவர் சொன்னார், ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவர் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து தகவலாக சொன்னார். அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் மகள் வந்து திருநம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். திருநம்பியாக இன்றைக்கி கன்வெர்ட் ஆகிருக்கா. அது பிறகு நாங்களாம் ஒரு கெட் டுகெதர்லாம் பண்ணுறோம், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோடய மகளோட சேர்ந்து படித்தவங்க. அவங்க திருநம்பியாகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வாங்க, நம்மலாம் வந்து பையன் பேர் சொல்கிறாங்க. இப்போ அவன் பையனாயிட்டா அவங்க கூட நான் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணணும், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே மனசார நினச்சேன் இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணல, அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன். இதுவரை நீங்கள் பெண்ணாக பார்த்த என் மகள் இனிமேல் ஒரு பையன், என் பையன் நீங்கள் வந்து பாருங்கள், மீட் பண்ணுங்க சொன்னாங்களே, அது பெரிய தொடக்கமாக போயிட்டு இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமாக தான் வரும். இந்த படம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தானே தவிர இது எல்லாரும் மாறணுன்றதுக்காக கிடையாது. இது எல்லாரும் மாறணும், எல்லாரும் வந்து இதை ஏற்றுக்கணும், ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் பண்ணிட்டு. ஓகே சார், நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு விதைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டீங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இதே சூழ்நிலை நம்ம உறவுகளுக்கோ நமக்கோ நடந்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக இப்போ ஒரே ஒரு சொல்லுங்க, சினிமாத்தனம் கிடையாதுங்க. வினீத் சார் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், கேட்டு பார்ப்பேன். அவங்களுக்கான புரிதல் ப்ராப்பராக இருந்தது வச்சிங்களேன், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் நீ வாழ நினச்சேன்னா வாழ்மா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வினீத் சார் அந்த கேரக்டர் தேவராஜ் கேரக்டர் மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன், புரிந்துக்க ட்ரை பண்ணுவேன். எதனால் இங்கே கேட்டார் பார்த்தீங்களா, எதனால் இந்த காரணம், ஏன் வந்து தன்பாலின் மேலே ஈர்ப்பு வந்தது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் நான் வந்து சைக்கலாஜிக்கலாக ஏதாவது பண்ண முடியுமா, உனக்கு எதாவது இஷ்யூம் இருக்கா. ஆனால் ஜெயபிரகாஷ் இதில் அவ்வளோ அழகாக முதல்லேருந்தே சொல்லியிருக்காரு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து தன்பாலின மேலே தான் எனக்கு ஈர்ப்பு, பசங்க கூட பழகிறதுக்கு எனக்கு இதுவாக இருந்தது, பெண்ணு கூட பழகிறதுக்கு கூச்சமாக இருந்தது சொல்கிறா. அதாவது நான் பெண்ணு கூட பழகும்போது கூச்சமாக இருந்ததுன்னு அர்த்தம் எனக்கு ஈர்ப்பு இருக்குது, நான் எப்படி போய் பழகிறதுன்னு தெரியல. ஆனால் பையன் கூட நம்ம ஃப்ரீயாக பழகிறேன்ப்பா, ஏன்னா பையன் கூட பழகும்போது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து சொல்கிறா. அப்போ சின்ன வயசுலேருந்தே மனசார அப்படி தான் வாழ்ந்துருக்கான்னா அவளை போய் நீங்கள் புஷ் பண்ண முடியாது. நீ வந்து இல்லை
தன்பாளைய பிள்ளை பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு புஷ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையா நம்மக்கிட்ட வளர்ந்துட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டாள்னா பல விஷயங்கள் நீங்கள் ஏற்றுட்டு தான் ஆகணும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாக ஜெயபிரகாஷ் சொன்னார். உண்மையிலேயே நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைய அதை நீங்கள் ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னோட நண்பர் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைய நம்முடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம போகணுன்றது தான் இந்த படம் சொல்ல வர கருத்து. இந்த படம் வந்து இதை ப்ராபகேட் பண்ணல, இதுதான் பண்ணணும்னு சொல்லலை, இதுதான் ரைட்டுன்னு சொல்லலை. கடைசியில் வந்து என்ன சொன்னார், இதுதான் சொல்யூஷன் சொல்லலை. அவர் சொன்ன வந்தது தான், இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுங்க, உணர்வுபூர்வமாக அக்செப்ட் பண்ணிங்க. இதை எதிர்த்து அவங்கள வந்து ஒரு தள்ளி வச்சிடாதீங்க. நம்ம குடும்பமாக நினைங்க, நம்ம பசங்களாக நினைங்க, அவங்கள புரிஞ்சிங்கன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பினுடைய ஒரே நோக்கமாக நான் கருதுகிறேன். அதுதான் ஜெயபிரகாஷனுடைய சக்ஸஸாகவும் நான் பார்க்குறேன்.